الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பேரருளால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 62வது வயதிலே ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலே அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை கடமையாக்குகின்றார். ஹிஜ்ரி 9 கடமையாக்கப்பட்ட மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வந்த அந்த ஆண்டில் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு 30 பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே அனுப்பி வைக்கின்றார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சூழ உண்டான இஸ்லாமிய ஊர்களுக்கும் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் ஒரு தகவலை அறிவிக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு பயணிக்க இருக்கின்றேன். என்னோடு ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் வர இருக்குகின்றீர்களோ ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வசதி உண்டோ உடல் சக்தி உண்டோ வரலாம் என்பதாக அறிவிக்கை தரப்படுகின்றது. அத்தோடு சேர்த்து இப்படியும் ஒரு அறிக்கை கொடுக்கப்படுகின்றது. ஹுது அன்னி மனாசிகக்கும் லஅல்லி லா அராக்கும் பஅத ஆமி ஹாதா. என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய அமல்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன். என்னிடமிருந்து நேராக கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்த ஆண்டு நான் உங்களை காண முடியாமல் போகலாம் என்றொரு அறிவிக்கையும் சேர்த்து கொடுக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் அதிகமான மக்கள் திரளுகின்றார்கள். ஏறக்குறைய 1.25 லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி பெருமானோர்கள் புறப்படுகின்றார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு தான் ஹஜ்ஜத்துல் விதா, பெருமானார் அவர்கள் விடை பெற்ற ஹஜ் என்பதாக சொல்லப்படும். அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு உண்டான, அதாவது துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜு நடைபெறுகின்றது. துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல். அந்த ரபியுல் அவ்வலுடைய 12ஆம் நாள் தான் வஃபாத் ஆகின்றார்கள். எனவேதான் ஹிஜ்ரி 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63ஆம் வயது. ஆக இந்த ஹஜ்ஜுடைய கணக்கு என்பது ஹிஜ்ரி 9 துவங்கி
இன்று இந்த 2026ஆம் ஆண்டு என்று சொல்லும் பொழுது அன்று முதல் இன்றைய ஹஜ் வரையில் கணக்கு பார்ப்போமையானால் சரியாக 1438வது ஆண்டு. இந்த ஹஜ்ஜுக்கு 1438வது ஆண்டு நடைபெறுகின்றது. இது கியாமத் வரை நடைபெறக்கூடியதாக இருக்கும். இப்படி பெருமானார் அவர்களுடைய 9வது ஹிஜ்ரியிலிருந்து துவங்கிய இந்த ஹஜ்ஜானது எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பேரிடர்கள் வந்த பொழுதிலும் ஹஜ் நின்றதில்லை, தவாஃப் நின்றதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் காலங்களிலும் கூட இடர்பாடுகள் வந்தன. அப்பொழுது என்ன இடர்பாடுகள்? கடும் மழை, வெள்ளம். அரபு நாட்டுடைய வெள்ளம் என்று சொன்னால் பெய்யாது, பெய்தால் தாங்க முடியாது. அந்த அளவிற்கு கடும் வெள்ளங்களை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் அல்லவா? அதுபோன்று சமயங்களிலே, ஹஜ்ஜுடைய காலங்களிலே காபத்துல்லாவை மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் வெள்ளம் வந்து விடுமாம். அந்த நேரத்திலும் கூட சஹாபா பெருமக்கள் ஹஜ்ஜை விட்டதில்லை, தவாஃபை விட்டதில்லை. இது சரித்திரங்களிலே சொல்லப்படக்கூடிய செய்தி. அதில் குறிப்பாக ஒரு செய்தியை கிதாபுகளில் எழுதுவார்கள். அண்ணா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யார்? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாஃப சப்பாஹத்தன் ஹீன கமரத்தில் மாவு சஹனல் காபா, காபத்துல்லாவை நீர் மூழ்கடித்த பொழுது நீந்தியவர்களாக தவாஃப் செய்தார்கள். இப்படியெல்லாம் காலம் தொட்டு, அந்த காலம் தொட்டு இதுவரையிலும், இன்னும் கியாமத்துடைய நாள் வரையிலும் இந்த ஹஜ் என்பதும் தவாஃப் என்பதும் நிலையான ஒரு அமல், நின்றதில்லை. நம்முடைய சமகாலத்தில் நாம் எல்லாம் பார்க்க செய்தோம். 2020ஆம் ஆண்டு கடுமையான பேரிடர் காலம், உலகமே ஸ்தம்பித்து போயிருந்தது, போக்குவரத்தெல்லாம் நிறுத்தப்பட்டன. அந்த நேரத்திலும் கூட சவுதி அரசாங்கம் ஹஜ்ஜுக்கு அனுமதித்தது. அந்த 20ஆம் ஆண்டு 2020 எப்படி ஹஜ்ஜு செய்தார்கள்? சவுதி அரசாங்கம் ஒரு அறிவிக்கை கொடுக்குகின்றது, மக்காவில் லோக்கலிலே உள்ளவர்கள் மட்டும் ஹஜ்ஜுக்கு வாருங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள். எப்படி பாதுகாப்பை பேண வேண்டுமோ அந்த முறை பிரகாரம் மிக குறைந்த அளவிலே மக்கள் கூடி அந்த 2020 கூட ஹஜ்ஜு செய்தார்கள். அதற்கு பிறகு 21ஆம் ஆண்டு, அடுத்த ஆண்டிலும் சரியான சுமூக நிலை ஏற்படவில்லை. அப்பொழுதும் கூட அந்த கொரோனா காலம்தான், போக்குவரத்துகள் இல்லை, விமான சேவைகள் இல்லை. அப்பொழுது அரசாங்கம் என்ன செய்கின்றது? அப்பொழுது ஒரு யோசனை செய்கின்றது. சென்ற ஆண்டில் நாம் உள்ளூரோடு முடித்து கொண்டோம் என்றாலும் அல்லாஹ் திருமலையில் கூறுகின்றான், வஅذின் ஃபில் நாஸ் பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக உலக மக்களுக்கு அழைப்பு தாருங்கள். மூலை முடுக்குகளிலே இருந்தெல்லாம் ஹஜ்ஜுக்கு வருவார்கள், நடந்தும் வருவார்கள், வாகனித்தும் வருவார்கள், மெலிந்த ஒட்டகங்களிலிருந்தும் வருவார்கள் என்பதாக. இது உலக மக்களுக்கான ஹஜ்ஜு, இது இப்படி முடங்குவது சரியில்லை என்றாலும் சற்று விரிவுபடுத்தலாம் என்ற எண்ணத்தோடு இப்படி ஒரு அறிவிக்கை தருகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? சவுதியை சேர்ந்த மக்கா இருக்குகின்றது, மதீனா இருக்குகின்றது, ரியாத் இருக்குகின்றது, தமாம் இருக்குகின்றது. இந்த சவுதி உண்டான நகரங்கள் எல்லாம் அதில் வாழக்கூடிய வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு ஹஜ்ஜுக்கு அனுமதி. அவர் இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையினர்களாக இருக்கலாம், இந்தோனேஷியாக்காரர்களாக இருக்கலாம், இவர்களெல்லாம் ஹஜ்ஜுக்கு வரட்டும் என்பதாக சொல்லி அந்த நாடுகள் சார்பாக இவர்கள் ஹஜ்ஜு செய்யட்டும் என்று அனுமதி கொடுத்ததின் பேரிலே ஒரு 60,000 பேர்கள் 21ஆம் ஆண்டிலே ஹஜ்ஜு செய்ததாக நமக்கு செய்திகள் ஊடகங்களிலே பார்க்க முடிகின்றது. ஆக இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்பது அந்த ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு துவக்கம் கியாமத் வரையில் அது நடைபெற்று கொண்டிருக்கும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏனென்றால் இந்த உலகத்துடைய சுழற்சிக்கும் இந்த உலகத்தினுடைய அந்த மத்திய புள்ளி காபத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அனைத்திற்கும் காபாவினுடைய அந்த சுற்றுதல், எப்பொழுது காபாவிலே தவாஃப் இருக்குமோ, ஹஜ்ஜில் இருக்குமோ,
உலகம் அது அழிந்து போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யுஹஜ்ஜல் பைத். எதுவரையில் ஹஜ்ஜு நடைபெற்று கொண்டிருக்குமோ, பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்யப்படுமோ, அதுவரையில் கியாமத்து வராது. அதுவரையில் கியாமத்து வராது. கியாமத்து வராது. அல்லாஹ் தடுத்து வச்சிருப்பான். ஒருவேளை மக்கள் ஹஜ்ஜை மறப்பார்களே ஆனால், ஹஜ்ஜு செய்வதை கைவிடுவார்களே ஆனால், இடர்பாடுகள் ஏற்பட்டு ஹஜ்ஜு செய்யப்பட முடியாமல் போகுமேயானால் என்ன நடக்கும் என்பதனை குறித்து அடுத்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், லவ் லம் யஹுஜ்ஜுன் நாஸ் ஹாதல் பைத், இந்த கஅபத்துல்லாவை மக்கள் ஹஜ்ஜு செய்யாமல் விட்டு விடுவார்களேயானால் அத்பகல்லாஹு ஸமா அல் அர்த், அல்லாஹு தஆலா இந்த வானத்தை பூமியோடு இணைத்து அழித்து விடுவான். வானத்தை பூமியோடு சேர்த்து நசுக்கி அழித்து விடுவான். அப்போ இந்த உலகம் இயங்குவதற்கு ஹஜ்ஜு தவாஃப் காரணமாக இருக்கின்றது. உலகம் சுற்றுவதற்கு அனைத்திற்கும் காரணம் 7 நாட்கள் என்று சொன்னால் 7 தவாஃபுகள். 7 நாளும் அது ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு தவாஃபு காரணமாக இருக்கின்றது. ஆசிரியர் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள், மக்காவுக்கு அந்த கஅபத்துல்லாவிலே 4 மூலைகள், 4 மூலைகளுக்கும் 4 பெயர்கள் உண்டு. ருக்குன் என்று சொன்னால் மூலை, ருக்குனை யமானி, ருக்குனை இராக்கி, ருக்குனை ஷாமி, ருக்குனுல் ஹிந்து. 4 மூலைக்கு 4 பேர். இந்திய மூலை, ஈராக்குடைய மூலை, ஷாமுடைய மூலை, இப்படி 4 மூலைகள். இந்த 4 திசைகளையும் இந்த கஅபத்துல்லாவிலே வைத்து அல்லாஹ் அதன் இயக்கத்தை கொண்டு முடிவு செய்கின்றான். என்ன விளக்கம் எழுதுவாங்கன்னு சொன்னால், ஒரு மழைக்காலம், ஒரு சிறப்பு, ஒரு மழை ஏற்பட்டு வசந்தம் என்பது எந்த மூலையை நோக்கி அதிகமாக மழை பெய்திருக்குமோ அந்த உலகின் எல்லை வரையில் அந்த பாகம் பரக்கத்தானதாக இருக்கும். எந்த மூலையில் மழை பெய்யாமல் காய்ந்திருக்குமோ அந்த எல்லை வரையிலே பரக்கத்துகள் குறைந்திருக்கும். ஆக இந்த உலகத்தினுடைய இயக்கமே இந்த காபாவை கொண்டு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதுதான் உலகத்தின் மைய புள்ளியாக இருக்குகின்றது. எனவே ஹஜ்ஜுடைய அமல் என்பது, அதனுடைய பயணம் என்பது லேசுப்பட்ட ஒரு செயல்பாடு அல்ல. எதுவரையில் அது சரியாக நடக்குமோ, உலகத்திலே தவாஃபுகள் நடைபெற்று கொண்டிருக்குமோ, அதுவரையில் உலகம் செழிப்பானதாக, உலகம் இயங்க செய்யும் என்பதனை குறித்து நமக்கு விளக்கம் கொடுக்கப்படும். மேலும் நாம் அறிய வேண்டிய தகவல் என்னவென்று சொன்னால், இந்த ஹஜ்ஜு பயணம் என்பது இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே அது புனிதங்களை நோக்கிய ஒரு பயணம். புனிதங்களை, இஸ்லாமிய புனிதங்களை நோக்கிய ஒரு பயணம். ஹஜ்ஜு பயணம் என்பது இஸ்லாத்தினுடைய பாரம்பரியங்களை நோக்கிய ஒரு பயணம். ஹஜ்ஜு பயணம் என்பது இஸ்லாத்திலே இறை காதலை நோக்கிய ஒரு பயணம். அதில் இறை காதல் இருக்குகின்றது. இஸ்லாமியர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை நோக்கி செல்கின்றார்கள், தங்களுடைய புனித சின்னங்களை காண செல்கின்றார்கள். எப்படி என்று நாம் சற்று விளக்கமாக பார்ப்போம் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு, இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 2 பேர்கள் தந்தையின் ஸ்தானத்தில் இருக்குகின்றார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய தந்தையுடைய ஸ்தானத்தில் 2 பேர் இருக்குகின்றார்கள். ஒன்றாவது நம் உயிரிலும் மேலான முத்தமனவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையின் ஸ்தானத்தை வகிக்கின்றார்கள். இன்னொருவர் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையின் ஸ்தானத்தில் இருக்குகின்றார்கள். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஆன்மீக தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருங்க? ஆன்மீக தந்தை. அவர்களுடைய செயல்பாடுகள் தான் இன்றும் இந்த சமுதாயத்தினுடைய சுன்னத்துகளாக இருக்கின்றன. இப்போ சுன்னத்துகள்னு சொல்கிறோம் இல்லையா? ரசூலுல்லாவுடைய சுன்னத்து என்பது அது வேறு. முக்கியமான சுன்னத்துகள் அனைத்துமே
ஹத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உள்ள சுன்னத்துகள் தான் சுன்னத்தை இப்ராஹிமான்னு சொல்லுவோம். தாடி வளர்க்குதல், மீசையை கத்தரிக்குதல், நகங்களை வெட்டுதல், அக்குள் ரோமங்களை எடுக்குதல், தன்னுடைய மர்மஸ்தானத்தின் ரோமங்களை நீக்கிக் கொள்ளுதல், கத்னா செய்து கொள்ளுதல், நகங்களை வெட்டுதல், இப்படி துவங்கி குர்பானி வரையிலே கியாமத் வரையில் இவைகள் அனைத்தைக்குமே தலைவர் நம்ம காட்டி கொடுத்தவர்கள் யார், செய்து கொடுத்தவர் யார்? நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒட்டுமொத்தமாக குர்ஆன் சொல்லுகின்றது, ஹுவல்லதீ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்ததை இப்ராஹிம் தான். அல்லாஹ் சொல்றோம். நமக்கு முஸ்லீம் பேர் வச்சது யாராம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் பேர் வச்சாங்க. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அன தாவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் எனது தந்தை நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவின் பொருட்டால் ஆனவன் அப்படின்னாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா அது. கஅபத்துல்லாவை அல்லாஹ் கட்டும்படியாக உத்தரவிடுகின்றான். அவர்கள் கட்டிய அந்த பிறகு அவர்களும் மகனாரும் சேர்ந்து துவா கேட்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன் பக்ரா சூராவில் சொல்லி காட்டுவான், ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் உன்னுடைய சொற்பிரகாரம் இதோ இந்த கஅபத்துல்லாவை நாங்கள் கட்டி முடித்து விட்டோம், கபூல் செய்து கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு நீங்கமான சில துஆக்களை கேட்டார்கள். அதில் ஒன்றுதான் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக, யா அல்லாஹ் இந்த ஊரிலே ஒரு தூதரை அனுப்புவாயாக, உன்னுடைய தூதரை அனுப்புவாயாக, உன்னுடைய வேதங்களை சொல்லி காட்டுவார், ஹக்கு பாத்துகளை மக்களுக்கு சொல்லுவார், நன்மையின் பக்கம் அழைப்பார், தீயதை விட்டும் தடுப்பார், மக்களுக்கு அவர் நீதத்தை போதிப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை குறித்து அன்று கேட்ட துவா அல்லாஹ் கபூல் செய்தான். அந்த துவாவின் பலனாகவே நான் இருக்குகின்றேன் என்பதாக சொல்கின்றார். ஆக இந்த இரண்டு பேர்கள் இந்த உம்மத்திற்கு அவர்கள் தந்தையின் ஸ்தானத்தை வகிக்கின்றார்கள். இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம்னா என்ன அங்கே ஹஜ்ஜில் போய் பெருசாக அங்கே என்ன தராவியாக 20 ரக்காத்து இங்கே தொழுகிறோம், அங்கே போய் என்ன பெருசாக தொழுதுகிட்ட உட்காந்துருக்குறோம், தவாஃப் செய்வோம். தொழுகை எல்லாம் அங்கே முக்கியம் அல்ல. முக்கியமான செயல்பாடுகள் என்ன? அங்கு அந்த ஆசாறுகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வாழ்ந்த வழித்தடங்கள், அவர்கள் நடந்து கொண்ட முறைகள், அவர்களுடைய அந்த வாழ்வியல் சின்னங்கள், இவைகளை போய் தரிசிக்கிறது தாங்க ஹஜ்ஜு. என்ன ஹஜ்ஜில் என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் போய் இதையெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், இந்த சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம்ங்கிறான். ஏன் சின்னம்னு சொல்கிறான்? என்ன பெருசாக நடந்துச்சுங்க? நம்மெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னுடைய சின்னங்கள் ஷாயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னம்னு சொல்கிறான். என்ன காரணம்? அங்கே நீங்கள் போய் அந்த ஆசார்கள், அடையாளங்கள், சுவடுகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியங்களை நம்ம போய் பார்க்கறது தாங்க ஹஜ்ஜு. அதை தரிசிக்கிறது தான் ஹஜ்ஜு. அதை போய் பார்த்து அவங்க அவர்கள் என்னென்ன அமல்களை எல்லாம் எதற்காக வேண்டி அங்கெல்லாம் சென்றார்களோ அதையெல்லாம் செய்வது தான் ஹஜ்ஜு. சுருங்க இன்னொரு வார்த்தையில் நாம் சொல்லுவோமே ஆனால் மக்காவுக்கு போகிறோம் அல்லவா, அது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தடங்களை, சுவடுகளை, அவருடைய ஞாபக சின்னங்களை மக்கமா நகரம் தன்னுள் அடக்கி வைத்திருக்கின்றது. மக்கா பூராவுமே யாருடைய சின்னங்கள் இருக்காங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சின்னங்கள், அடிச்சுவடுகள், அவர்கள் நடத்திய அந்த செயல்பாடுகள், பாதச்சுவடுகள், இதுதான் இருக்குதுங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மக்காவுக்கு போங்க, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம், அந்த மக்காவில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவான பல அத்தாட்சிகள் உண்டு. அப்போ ஒவ்வொரு செயல்பாடுகளும் நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தது, அவர்களுடைய மனைவி ஹாஜிரா அம்மா அவர்களை குறித்தது,
இவர்களுடைய சுவடுகள் தான் அங்கே. இதுதான் அங்கே மக்காவுடைய சுவடுகள். மதீனாவுக்கு போகணும்னு சொன்னால் அங்கு முழுக்க முழுக்க நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு தடங்கள் அவர்களை ஞாபகப்படுத்துது. அவருடைய வாழ்வியல், அவர்கள் நடந்த முறைகள், அவர்கள் அங்கு வாழ்ந்தது, அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் அங்கே ஞாபகத்தில் வருது. மதீனாவுக்கு போகணும்னு சொன்னாங்க. இந்த ரெண்டை தரிசிச்சுட்டு உங்களுடைய மனதை அவர்களோடு சேர்த்து அந்த காலத்திற்கு சென்று அவர்களை போன்று உங்களுடைய செயல்பாடுகளை அங்கே நீங்கள் நடந்து அதை போன்று நடக்கின்றீர்கள் அல்லவா? அதுதான் ஹஜ். மக்காவுக்கு போகிறோம். மக்காவுக்கு போகணுன்னு சொன்னால் ஹாஜிகளுக்கெல்லாம் தெரியும், அந்த ஜித்தாவிலேருந்து மக்கா போகிற அந்த ரோடில் அந்த ஹரமுடைய எல்லை வரும். குரான் மாதிரி பெருசாக பெரிய அளவு ஆர்ச், குரானுடைய ஆர்ச். அந்த ரோடு முக்கியமான ரோடு. அந்த ரோட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? ஷாரியே ஹலீல் இப்ராஹிம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரோடு மக்காவில் நுழையும் பொழுது அவர்களுடைய பெயரோடு தான், அவங்க ஞாபகத்தான் உள்ளே போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சின்னம், அவர்கள் வந்த பாதைகள், அவர்கள் காட்டின அந்த செயல்பாடுகள். போகிறோம், போய் காபாவை பார்க்குறோம். காபத்துல்லா அல்லாஹ் சொன்னான், அல்லாவுக்காக நீங்கள் ஆலயத்தை எழுப்புங்கன்னு கட்டினாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் துவாலாம் செய்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா இப்ராஹிமே மக்களுக்கு ஹஜ்ஜை சொல்லுங்கள். தூக்க ரிஜாலன் நடந்து வருவாங்க, வாலா குல்லி லாமிரின் அவர்கள் வாகனங்களிலே வாகனித்தும் வருவார்கள். மூளை முடுக்குகள் உலகத்துடைய எல்லா திக்குகளிலே இருந்தும் சொன்னார்கள், நான் ஒரு சாதாரண மனிதன், என்னுடைய சப்தம் இவ்வளவு பேருக்கும் சென்று சேருமா? நிச்சயமாக சேரும், சொல்லுங்கள் என்பதாக சொல்ல அவர்கள் அறிவிப்பு தருகின்றார்கள். ஜபல அபி குபைஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையின் மீது இருந்து. பிறகு ஒரு துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், இது சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன், அறிவிப்பு கொடுத்துட்டேன், என்றாலும் என்னுடைய ஒரு கோரிக்கை என்ன அது கேட்டால், வஜ்அல் அஃஇதத்தன் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், உலகில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த இடத்தின்பால் ஒரு ஆசையை, அஃஇதத்து தஹ்வின்னு சொன்னா ஒரு துடிப்பை, ஒரு ஏக்கத்தை நீ ஏற்படுத்துவாயாக, ஏற்படுத்தி விட்டு துவா கேட்குறாங்க. அல்லாஹ் ஆமோதிச்சான். அப்போது உலகத்தில் அந்த ஆயத்தில் சொல்லும் பொழுது அஃஇதத்து நாஸ்ன்னு சொல்கிறாங்க, மனிதர்கள்னு தான் சொல்லப்படுது, முஸ்லீம்கள்னு சொல்லலை. இன்று யாரிடம் இஸ்லாம் அல்லாஹ் சொல்லி பார்த்தாலும் கூட சவுதியா ஏன் அஃஇதத்து நாஸ் அங்கே ஈர்ப்பு வச்சுட்டா அல்ல. அந்த 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 அச்சம், காபான்னு சொன்னால் ஒரு பயம், ஒரு பெரிய ஒரு மகான்மியம் கல்வியில் இடம் கொண்டு இருக்குகின்றது, ஒரு ஆசை இருக்குகின்றது. அப்படி ஆசை இல்லாத ஒரு முஃமின் அவன் முஃமினே அல்ல. யாருடைய கல்விலே நானும் அந்த இடங்களை போய் பார்க்க வேண்டும், அந்த இடத்தில் நானும் சென்று தரிசிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாதவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போது அந்த ஆசார்கள், அந்த காலடி தடங்கள், அவர்கள் செய்த செயல்பாடுகள் தான் அங்கே ஹஜ்ஜாக இருக்குகின்றது. காபாவை பார்த்தோம், பார்த்துட்டு பக்கத்தில் தவாப் 7 முறை அல்லாஹ் சுத்த சொன்னான். வல்ல தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், பழமையான முதலாக கட்டப்பட்ட அந்த வீட்டை நீங்கள் தவாப் செய்யுங்க, செய்து கொண்டிருங்கள். செய்கிறோம், செஞ்சு முடித்தவன் எங்கே போகிறோம்? வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த நீங்கள் போய் தொழுகுவிடமாக ஆக்கி கொள்ளுங்கள். தொழுகுவது அல்லாஹ்வுக்கு. உங்களுடைய அந்த சஜிதா எங்கே இருக்கணும்? அவர்களுடைய காலடிக்கு கீழே, கால் தடத்திற்கு கீழே தலையை வையுங்க. தொழுகிறது அல்லாஹ்வுக்கு தான். ஆனால் நீங்கள் தொழுமிடம் அவர்கள் பாதம் இருக்கும் இடமாக இருக்கட்டும். மகாம இப்ராஹிம் என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம், சுவடு உள்ள இடம். அங்கு சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கப்படுகின்றார்கள். ஜம்சம் அருந்த செல்லுகின்றீர்களா? நபீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் வெளிப்படுத்திய இடம். சஃபா மருவாவிற்கு மத்தியில் சை செய்கின்றோமா?
ஹஜ்ரத் ஹாஜரா அம்மா அவர்கள் தண்ணீருக்காக ஓடினார்கள். அந்த குடும்பமே அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த ஒரு பசுமையும் இல்லாத, மக்களுடைய எந்த ஒரு வாசனையும் இல்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ் விட்டு வர சொன்னான். இவர்கள் விட்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய அன்புதான் பெருசு. என்னுடைய மனைவியின் மீதோ அந்திய காலத்தில் பெற்றெடுத்த குழந்தை என்பது எனக்கெல்லாம் பிரியமில்லை, உன்னுடைய அன்புதான் பெருசு என்பதாக விட்டு வந்தார்கள். அதே போன்று இவர்கள் அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்ளுவான், யாரும் துணை இல்லை, அல்லாஹ் துணை போதும், நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்களே. அந்த தியாகத்தை அல்லாஹு தாலா ஏற்கான், கபூல் செய்தான். அவர்களுடைய அந்த ஞாபக சின்னங்கள் இன்றும் அது தரிசிக்கப்படுகின்றது, அமலாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. வினாவுக்கு செல்லுகின்றோம், தன்னுடைய மகனை குர்பானிக்காக அழைத்து செல்லுகின்றார்கள். ஷைத்தான் குறுக்கிடுகின்றான், கல்லெறிகின்றார்கள், 7 முறை துரத்துகின்றார்கள் ஷைத்தானை. அந்த செயலை செய்கின்றோம். அந்த சுவடுகள், அந்த வழித்தடங்கள், அவைகள் இன்று அமலாக இருக்கின்றதை நாம் சைத்தானிக்கிறானா இல்லையா அதான் பார்க்கல. நல்லா செய்ய சொல்லிட்டான். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல் அப்போ தான் போனாங்க, இங்கே தான் குர்பானியெல்லாம் செஞ்சாங்க, நடந்தாங்க, போனாங்க, தங்குறாங்க. அரஃபாவுக்கு, அந்த மினாவுக்கு, முஸ்தலிஃபாவுக்கு செல்லாசனம் காட்டி கொடுத்தாங்க இருக்கும்படியாக. இப்படி அங்கே மற்றபடி நிறையா தொழுவதெல்லாம் முக்கியமில்லை, இந்த அமல்கள், இந்த சுவடுகளை சந்திக்குதல். அப்போது மக்கமா நகரம் என்பது நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முழுமையான ஞாபகத்தை, அடிச்சுவடுகளை உள்வாங்கக்கூடிய அந்த தர்சியுடைய இடம் தான் மக்காவுடைய ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கின்றது. அதற்கு பிறகு மதீனா நகரத்திற்கு செல்லுகின்றோம். அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுவடுகள் அங்கு தான் இருக்குது. நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த வருஷம் எதுன்னு தெரியுமா? 52 ஆண்டுகள். மக்கமா நகரத்தில் பெருமானார்கள் வாழ்ந்தது 52 ஆண்டுகள். மதீனாவிலே எவ்வளவு நாள்? கியாமத் வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மதீனாவிலே கியாமத் வரைக்கும் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மதீனா நகரத்திற்காக அவர்கள் செய்த துஆக்கள், அவர்கள் அங்கு ஆற்றிய பணிகள், அவர்கள் முதலாவதாக கட்டிய மஸ்ஜிதே குபா, அல்லாஹ் அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது கிபிலாவை மாற்றி கொடுத்த அந்த மஸ்ஜிதே கிபிலத்தைன், இரட்டை பள்ளிவாசல், இரட்டை கிபிலாவை கொண்ட பள்ளிவாசல், பத்ர் யுத்தம் புரிந்த இடங்கள், உஹது யுத்தம் புரிந்த இடங்கள், ஹந்தக் யுத்தம் புரிந்த இடங்கள், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழித்தடங்களை எல்லாம் அங்கே சென்று பார்க்குறோம். தூங்கிட்டே உட்கார்ந்துக்கிறது இல்லை. இப்போ பள்ளிக்கு வரோன்னு சொன்னால் உள்ளே வந்து 2 ரக்காத்து தொழுகிறது முஸ்தஹப்பு. பள்ளிக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? தஹியத்துல் மஸ்ஜிது சொல்கிறோம் இல்லையா? ஆனால் மதீனா பள்ளிவாசலுக்கு போனால் தஹியத்துல் மஸ்ஜித் தான் தொழுகக்கூடாது. நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க ஜியாரத்துக்கு தான் போகணும். நீங்கள் பார்க்கலாம், சமயம் திறந்து விட்டோன்னே ஓடுவாங்க, உள்ளே கதவை திறந்துன்னு அடித்து பிடிச்சிட்டு எங்கே ஓடுவாங்க? தக்பீர் கட்ட போக மாட்டாங்க யாருமே, நேராக ஜியாரத்து தான். அப்போது அந்த முஹப்பத், அந்த அன்பு, நபிகளார் மீது உண்டான காதல், இந்த சமுதாயத்துக்காக செய்தது, அவர்களுடைய அந்த துஆவுக்காக ஏங்கியது, இப்படிப்பட்ட நீளமான பல சிந்தனைகள் மதீனாவில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மக்காவினுடைய இந்த சிந்தனையும் மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கால் தடங்கள், சிந்தனைகள், இவைகளை ஒன்று சேர்ந்தது தான் இந்த ஜியாரத்து தான் ஹஜ்ஜாக இருக்கின்றது. இந்த ஒரு எண்ணம் இல்லாமல், இந்த ஒரு ஆசை அவிழ்க்கை இல்லாமல் உலகத்திலே முஸ்லீமாக வாழ்ந்து அர்த்தமில்லை, முஸ்லீம் என்பதாக சொல்லிக்கொள்ளவும் முடியாது. எனவே வசதி உள்ளவர்கள் இந்த ஹஜ்ஜை நாம் ஆசைப்பட வேண்டும். அதற்காக வயசானா பார்த்துக்கலாம், இப்போ என்ன இருக்குது என்பதாக ரொம்ப பேர் நினைக்கிறது. 5வது ஹஜ்ஜுன்னு தான் சொல்லுவாங்க. 1வது தொழுகை, 2வது நோன்பு, 3வது ஜக்காத்து, 4வது ஹஜ்ஜு. கலிமா தொழுகையில் வருஷத்தில் 5வது வந்துடும். அப்போ கடைசியாக தான் போகணும் போல இருக்குது ஹஜ்ஜிக்கு என்பதாக அல்ல. ஹஜ் என்பது எண்ணிக்கையில் தான் கடைசியை தவிர அமலில் கடைசியாக போவோமேயானால் ஒரே ஒரு தவாஃபை கூட செய்ய முடியாது. 60 வயசை தாண்டி ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு சொன்னால்
அவரால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு சுத்து தவாஃப் வருவதற்கு கூட கஷ்டம், சிரமம். வாலிபர்களே திண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதனால் எந்த அளவிற்கு 20 வயதில் இருந்து முடிந்த அளவு அந்த அமலுக்காக வேண்டி அந்த தடங்களை, வாழ்வியல் இடங்களை எல்லாம் பார்ப்பதற்கு மீது ஆசை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆசை அவிழ்க்கையை அதிகமாக கொண்டவர்கள், அதில் நசீவு பெற்றவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள், செல்ல இருக்கின்றார்கள், சென்று சேர்ந்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜை மபரூரா ஆக்குவானாக. சலாமத்தான முறையில் சென்று எல்லா அமல்களையும் செய்து திரும்ப அவர்கள் அன்று பிறந்த பாடல்களை போன்று திரும்பி சலாமத்தான முறையில் இந்த வாய்விடங்களுக்கு அவர்கள் திரும்பி வந்து அந்த அடிப்படையில் அதே சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களுக்கும் தருவானாக. நமக்கும் அவருடைய துஆவிலே பங்கு வைத்து அதே பண்ண அமலை செய்வதற்கான தௌஃபீக்கை செய்வானாக. அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குர்பானி எல்லாம் இந்த பெருநாள் அன்று குர்பானி செய்கின்றோம். இது வாஜிபான ஒரு அமல். அந்த அமலுக்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 4000 ரூபாய் இந்த வருஷம் பங்கு வச்சுக்கிறாங்க மாட்டில் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி, 7 பேருக்காக வேண்டி ஒரு பங்கு கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் கடைசிக்குள்ளே அந்த பங்கை நீங்கள் நம்முடைய ஆஃபீஸில் செலுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேர்களை பதிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய பேர்களால் குர்பானி செய்யப்பட்டுவிடும். அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.